வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு கொள்ளு ரெசிபி பார்க்க போகிறோம். கொள்ளு பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். வழக்கமாக நம்ம கொள்ளு வச்சுட்டு நம்ம கொள்ளு துவையல், கொள்ளு சட்னி, கொள்ளு கிரேவி, கொள்ளு கடையல் இதெல்லாம் பார்ப்போம், செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொள்ளு பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் முறை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல நம்மளுடைய ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதை விடவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப வர்த்தியாக இருக்கும். கொள்ளு பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொள்ளை கழுவிட்டும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த கொள்ளு ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொள்ளு எல்லா பக்கமும் ஈவனாக வறுத்துட்ருக்கு. ஒரு சில கொள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கலாம். கொள்ளு பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் ஒரு பெரிய ஜாரில், மீடியம் சைஸ் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு பருப்பை உடச்சி எடுத்துகிட்டு விடுவோம். ரொம்ப நுணுங்கவும் வேண்டாம், ரொம்ப பருப்பு உடையாமல் இருக்கணும். இந்த தோல் கலண்டு வர்ற மாதிரி ஓரளவுக்கு பதமாக உடச்சிட்டு வந்துடலாம். நம்ம இந்த கொள்ளு பருப்பை பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். முழுசாக நுணுங்காமல் பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் இந்த கொள்ளோட தோல் மட்டும் வெளியில் வந்திருக்கு. இது ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க இது ஃபுல்லாக கொள்ளு மட்டும் அப்படியே கடைஞ்சி கொடுத்தா எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றதில்ல. வீட்டில் பெரியவங்களுக்கே சில பேருக்கு அந்த சாப்பாடு இறங்குறதில்ல. இந்த மாதிரி பண்ணி பார்க்கும் பொழுது சாம்பார் மாதிரியே டேஸ்ட் இருக்கும், கொள்ளோட சத்தும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு குட்டி தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகு சீரகம், மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துட்டு தண்ணி விடலாம். கொள்ளு நல்லா தண்ணி இழுத்து வேகுங்கிறதுனால ஒரு 4 கப் தண்ணி விட்டுறேன். நான் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஒரு 5 to 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் குக்கர் லிட் போட்டு விட்டுடலாம். நல்லா ஒரு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா 6 விசில் விட்டு ஏர் அடங்கிடுச்சு. இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சாதாரணமாக கொள்ளு மாதிரியே இருக்காது, கொஞ்சம் பருப்பு மாதிரி தான் இருக்கும். கொள்ளு பருப்பாக தான் தெரியும். இதை எடுத்து கடைஞ்சி வச்சுட்டு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகம் போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா கலந்து விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச கொள்ளையும் நம்ம கலந்துட்டோம். நல்லா கலந்து விட்டாச்சு. அதில் இந்த இதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம புளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய சாம்பார் மாதிரியே தான் இருக்கும். இப்போ கொள்ளுலாம் கடையும் பொழுது உங்களுக்கு அந்த தோல் அதிகமாக இருந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்திங்கிறதுனால இந்த கொள்ளு வெயிட் லாஸ் ரெசிபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெகுலராகவே நம்ம சுண்டலாக தாளித்து சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். ஒரு நேரம் ஒரு குழம்புன்னு வைக்கும் பொழுது காலையில் கொஞ்சம் சாப்பிட முடியும், மதியம் கொஞ்சம் சாப்பிட முடியும்.
அப்போ உணவில் நிறைய அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய தன்மையும் கொள்ளுக்கு இருக்குது. அதனால் நம்ம ஒரு 10-15 நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம உணவில் ஏதாவது ஒரு வழியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை கொள்ளு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், நார்மல் சாம்பார் மாதிரியே தான் இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொள்ளு பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி இலைகளை இப்படி தூவி விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்முடைய கொள்ளு பருப்பு சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இதில் நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய ரெகுலர் சாம்பார் மாதிரி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.